இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீப் லேர்னிங் ஜாப் ரோல் பற்றின டிஸ்கிரிப்ஷன் பற்றி நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் மிஷின் லேர்னிங் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் மிஷின் லேர்னிங் பார்க்கும்போதே உங்களுக்கு அதில் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும். மிஷின் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, ஏஐனா என்ன, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான டவுட் வந்திருக்கலாம். இது எல்லாமே தனித்தனியான ஜாப் ரோல். இதில் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து அதே மாதிரி மிஷின் லேர்னிங்கிற ஜாப் ரோல் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் முடிச்சு டீப் லேர்னிங் கற்றுக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸில் எப்படி வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன்று ஒரு ஜாப் ரோலாக தான் இருக்கும். மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ஒரு ஜாப் ரோல் வரும், நீங்கள் எங்கேயாச்சும் நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி டீப் லேர்னிங் இன்ஜினியர்னு வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் டீப் லேர்னிங் இன்ஜினியர்னா என்ன, டீப் லேர்னிங்கும் மிஷின் லேர்னிங் என்ன சம்பந்தம், அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இசி இன்ஜினியர்ஸ்க்கான இது மட்டும் கிடையாது. சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் ட்ரிபிள் நீ என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கவலை கிடையாது. நீங்கள் வந்து டீப் லேர்னிங் இன்ஜினியருக்கான ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து மிஷின் லேர்னிங்கிறத பற்றி ஆல்ரெடி பார்த்ததுனால இந்த வீடியோ டீப் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க